இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகம் காட்டுறேன் பாருங்களேன். ரொம்ப நாளா திருமணம் ஆகாம இருந்த ஒரு ஜாதகம். அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகிறதுக்கு நான் சில கோவில்கள்லாம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த ஜாதகத்தை பற்றி சொல்லிவிட்டு என்ன கோவில் சொன்னேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். குடும்பஸ்தானத்தில் கேது இருக்குது. குடும்பஸ்தான அதிபதி நீசம். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 7ஆம் இடத்தோடு சனி கேது தொடர்பு வரும்போது திருமணம் ரொம்ப தாமதமாகுது. அது என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். 8ல் ராகு இருக்குது. களத்திரக்காரகன் சுக்கிரன் நீசம். இப்படி இருக்கும்போது குடும்பஸ்தானம் கெட்டு திருமணஸ்தானத்திலையும் சனி பார்வை இருந்து 8ஆம் இடத்துல ராகு அமர்ந்து களத்திரக்காரகனும் நீசமானதுனால ரொம்ப வருஷமா திருமணமே அமையல அவங்களுக்கு நான் சில கோவில்கள்லாம் சொல்லியிருந்தேன். அதுல முக்கியமா நான் சொன்னது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். எரித்தரங்கம் உடுத்தும் புவனம் கடந்து நிற்கும் ஒருவன் உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமேன்னு பாடினார் குமரகுருபரன் மீனாட்சி அம்மனை பார்த்து. சிவபெருமான் தன்னுடைய மனதில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமாக அன்னை மீனாட்சி இருக்கிறாள். அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நான் அவங்களுக்கு போக சொன்னேன். நல்லபடியா அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. பெரும்பாலும் திருமணம் ஆகாம இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நான் சொன்ன கோவில்களுக்கு போய் அதில் ஒரு 90% பேருக்கு நல்லபடியாக திருமணம் ஆயிருக்கு. அதில் ஒருத்தர் தான் இவங்க. இதே மாதிரி ஒரு உதாரண ஜாதகத்தோடும் ஒரு பரிகார முறையோடும் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.